இன்று ஸ்கீம்ஸ்களில் இருந்து எப்படி ஏர்ன் செய்வது என்றும் பாயிண்ட்ஸ்களை ரீடீம் செய்வது எப்படி என்றும் பார்ப்போம். முதலில் ஸ்கீம்ஸ்களை ஸ்கேனிங் செய்வதிலிருந்து தொடங்கலாம். இந்த ஸ்கீம்ஸை பெறுவதற்கு 2 ஆப்ஷன்கள் இருக்கின்றன. முதலில் ஸ்கீம்ஸ் பேனரில் கிளிக் செய்யுங்கள். ஸ்கீமை பற்றி மேலும் அறிந்து கொள்ள ஸ்கீமை செலக்ட் செய்யுங்கள். ஸ்கீம் பேஜுக்கு மீண்டும் செல்லுங்கள். முதலில் ஏர்ன்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸ்கீமில் ஏர்ன் செய்யக்கூடிய காலகட்டத்தை இது காட்டும். அடுத்து ரீடீம் பாயிண்ட்ஸ். ஸ்கீமில் ரீடீம் செய்யக்கூடிய காலகட்டத்தை இது காட்டும். அடுத்தது அவைலபிள் பாயிண்ட்ஸ். பயனர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாயிண்ட்ஸ்கள். ஸ்கேன் செய்வதற்கான நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்பது ஹோம் பேஜில் உள்ள ஐகானை ஸ்கேன் செய்வது. ஸ்கேனை கிளிக் செய்ததும் அலோவை கிளிக் செய்யுங்கள். பிறகு கேமராவை அணுகுவதற்கு இந்த ஆப் அனுமதிக்கும்படி உங்களை கேட்டு ஒரு பாப்அப் தோன்றும். மேலே ஸ்கேன்களினுடைய எண்ணிக்கை மற்றும் ஃபிளாஷ் கொடுக்கப்பட்டிருக்கும். அது தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். மார்க்ட். QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள். ப்ராடக்டினுடைய விவரங்கள் தோன்றக்கூடிய மெசேஜ் பாக்ஸ் தோன்றும். ஓகேவை கிளிக் செய்யுங்கள். QR கோடு சேதமடைந்திருந்தால் QR கோடில் கொடுக்கப்பட்ட UID-ஐ என்டர் செய்யுங்கள். பின்பு வெரிஃபையை கிளிக் செய்யுங்கள். ஒருவேளை QR கோடு ஏற்கனவே ஸ்கேன் செய்யப்பட்டு அப்ரூவ் செய்யப்பட்டிருந்தால் இன்வேலிட் ஸ்கேன் என்று காட்டும். ஸ்கேனை நீங்கள் முடித்ததற்கு பிறகு ஸ்டாப்பை பிரஸ் செய்யுங்கள். பிறகு நீங்கள் ஏர்ன் செய்த பாயிண்ட்ஸை பார்க்க முடியும். டன் என்பதை கிளிக் செய்து வியூ ஹிஸ்டரியை பாருங்கள். அடுத்து எப்படி கிளைம் செய்வது என்பதை பார்ப்போம். ரீடீம் செய்வதற்கு ஸ்கீம்ஸ் பேஜிற்கு நீங்கள் செல்லுங்கள். பேங்க் டிரான்ஸ்ஃபர் என்பதை கிளிக் செய்யுங்கள். குறைந்தபட்சம் 500 ஏர்ன் செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே கிளைம் ஐகான் எனேபிளாக இருக்கும். நீங்கள் குறைந்தபட்ச பாயிண்ட்ஸை பெற்றுவிட்டீர்கள் என்றால் பேங்க் டிரான்ஸ்ஃபர் என்பதை கிளிக் செய்யுங்கள். முதல் முறை பயனராக இருந்தால் பணம் கிரெடிட் ஆக வேண்டிய வங்கியினுடைய விவரங்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். உங்களுடைய விவரங்களை நீங்கள் நிரப்புங்கள். உங்கள் வங்கி விவரங்களை சேமிப்பதற்கு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்களுடைய வங்கி விவரங்கள் சேர்க்கப்பட்டு விட்டால் வெரிஃபை என்பதை கிளிக் செய்யுங்கள். அதற்கு பிறகு கண்டினியூ என்பதை கிளிக் செய்யுங்கள். கிளைம் என்பதை கிளிக் செய்யுங்கள். இப்போது உங்களுடைய அனைத்து விவரங்களும் TDS ஸ்லாப்ஸும் காண்பிக்கப்படும். வெரிஃபை பேன் என்பதை கிளிக் செய்து கண்டினியூ செய்யுங்கள். வெரிஃபை என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்களுடைய விவரங்களை நீங்கள் வெரிஃபை செய்ததற்கு பிறகு எஸ் இட்ஸ் மீ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். கிளைமை பெறுவதற்கு கிளிக் செய்யுங்கள். கலெக்ட் மணி என்பதை தேர்வு செய்யுங்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு கிளைம் கிடைத்துவிட்டது.